நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை உங்கள் கையை பார்த்தவுடன் மிக எளிமையாக புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால், உங்கள் வெற்றி ஆரம்பம் எங்கு, எப்படி, யாரால்? ரகசியம் கையில். உங்களுடைய வெற்றி ஆரம்ப புள்ளி யார் ஆரம்பிக்கிறார்கள்? சுய முயற்சியால் ஆரம்பமாக உங்களுடைய சுய முயற்சியினால் வெற்றி அடைய போகிறீர்களா, அல்லது உங்களுடைய உறவுகள் மூலம் உங்களுடைய வெற்றி ஆரம்பமாகிறதா? திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வெற்றி ஆரம்பமாகிறதா? பேச்சு துறையால் உங்களுடைய பேச்சு பிசினஸ் மூலமா வாழ்க்கையில முன்னுக்கு வர போறீங்களா? உங்களுடைய பூர்வீக புண்ணியத்தால் உயரப் போகிறீர்களா? உங்களுடைய கர்ம பாதை உங்களுடைய விதியின் செயல்பாடினால் உங்களுடைய முயற்சிகளினால் வாழ்க்கையில் உயரப் போகிறீர்களா? எப்படி உயரப் போகிறீர்கள்? யார் மூலமாக, எப்படி, எந்த வகையில் உயரப் போகிறீர்கள் என்பதை கையை பார்த்தவுடன் கண்டுபிடிச்சிடலாம். சார், உங்களுக்கு இப்போ இந்த சுக்கிரமேட்டை முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரமேட்டில் செல்வாக்கு ரேகைகள் இருக்கும். இந்த மாதிரி செல்வாக்கு ரேகைகள் இருந்தால், நல்லா புரிஞ்சுங்க, இருந்தால் ஒரு சில பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. சுக்கிரமேடு உயர்வா இருந்தாலே ஆசை அதிகமா இருக்கு, பாசம் அதிகமா இருக்கு, காதல் அதிகமா இருக்கு, அன்பு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இந்த சுக்கிரமேட்டில் இந்த மாதிரி செல்வாக்கு ரேகைகள் இருந்தா உங்களுக்கு குடும்பம், ஆசை, மனைவி, யாராவது நண்பர்கள், குடும்ப உறவுகளால் உங்களுக்கு செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. அந்த செல்வாக்கினால் உங்களுடைய வாழ்க்கை உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிரமேட்டில் செல்வாக்கு இருந்தால் செல்வாக்கின் மூலமாக, குடும்ப உறவுகள் மூலமாக, வாழ்க்கை துணை மூலமாக அவங்க ஹெல்ப் பண்ணி அவங்களுடைய பொருளாதார சோர்ஸ் மூலமா வாழ்க்கையில நல்ல உயர்வுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சுக்கிரமேடு காமிக்குது. அதுக்கு அடுத்தது நம்ம குருமேட்டை பார்த்துருவோம். குருமேடு ஒரு சதுர அமைப்போடோ இல்லை ஒரு முக்கோணத்தினோடோ இல்லை ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட குறியோடு நல்லா உயர்வாக இருந்துச்சுன்னா உங்களுடைய பூர்வீக புண்ணியம் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக வாழ்க்கையில் உயர்வு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்போ உங்களுடைய கர்மா எப்படி இருக்கு? நம்ம விதி ரேகை கர்மா, தொழில், வேலையா தொழிலா, உங்களுடைய சுய முயற்சியா? ஒரு சில பேருக்கு சுய முயற்சினால வாழ்க்கையில முன்னுக்கு வரணும். உங்களுக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, ஏதோ குடும்பத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, முழுசாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா, இந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிக்கும். ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை ஆரம்பிச்சிருச்சு. உங்களுடைய சுய முயற்சியினால் உங்களுடைய கர்மா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு இருக்கு அப்படிங்கிறத ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த விதி ரேகை சந்திரமேட்லேருந்து 2 கையிலையும் போகுது சார். சந்திரமேட்லேருந்து விதி ரேகை போச்சுன்னா திருமணம் ஆன பிறகு வாழ்க்கையில டாப் கீர் போட்டு நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துடுவீங்க. ஒன்று, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தும். அப்படி இல்லைன்னா வாழ்க்கை துணை மூலமாக செல்வம், செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு. அதுவும் இல்லைன்னா வெளிநாடு, வெளியூர் சென்று வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். 2 கையிலும் இருந்ததுன்னா கண்டிப்பாக வாழ்க்கை துணை உங்களை உயர்த்தும். சரிங்களா? அதுக்கப்புறமா உங்களுடைய இந்த மோதிரம் போடுறோம்னா, மோதிரம் போடுறதுக்கு விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு. அந்த சூரிய மேட்டுக்கு வரக்கூடிய ரேகை தான் சூரிய ரேகை. அந்த சூரிய ரேகையில ஒரு சூரிய ரேகை இருந்தாலே உங்களுடைய புகழ், உங்களுடைய செயல், உங்களுடைய நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது வெளியில தெரியும். மக்களுக்கு, உலகத்திற்கு தெரியப்படுத்தப்படும். அதுல ஒரு ஸ்டார் குறி இருந்துருச்சு வச்சுக்கோங்க, உலகம் பூரம் பிரகாசிக்கும். ஸ்டார் இல்லையா, பிரகாசிப்பதற்கு வாய்ப்புண்டு. மக்களுக்கு உங்களுடைய செயல்கள் தெரியப்படுத்தப்படும். அப்படி இருந்ததுன்னா அந்த சூரிய ரேகை வரும். அதுல ஸ்டார் குறி இருந்ததுன்னா உலகம் பூரம் தெரியும். அதன் மூலமா உங்களுக்கு செல்வாக்கு ஆரம்பமாகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப முதல் மேட்ல 2-3 ரேகை இருக்கு சார். உங்களுக்கு பணம் சேமிப்பாகும், உங்களுடைய வர பணம் சேமிப்பாகும், வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. மருத்துவத்துறையில் உயர்வீர்கள். மருத்துவம் படிச்சு மருத்துவத்துறையில் உயர்வது, வியாபாரத்துறையில் உயர்வு, வியாபாரம் மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சுத்துறை, பேச்சு புதன்னாவே பேச்சு, அறிவை மூலதனமாக்கி பேச்சின் மூலமாக வாழ்வில் உயர்வடையக்கூடியவர்களுக்கு இந்த புதன் வீட்டில் நிறைய ரேகைகள் இருக்கும். பிஸ்னஸ் மூலமா வாழ்க்கையில் முன்வரவங்களுக்கு ரேகை இருக்கும். பணம் சேமிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும். இன்னொரு ரேகை, இந்த புதன் ரேகை பார்த்தீங்களா, அந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை புதன் ரேகை, புத்தி ரேகை, இந்த விதி ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம்.
இல்லை இந்த ஆயுள் ரேகை சேர்ந்து ஒரு முக்கோணம், சூரிய ஏதோ ஒரு முக்கோணம், உள்ளங்கையில் ஒரு சிறப்பான ஒரு முக்கோணம் இருந்துருச்சுனாவே நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியினால் உழைத்து பணம் வரும், அதை சேமித்து நல்ல சிறப்பாக வச்சிருப்பீங்க. வாழ்க்கையில் படிப்படியாக மூலதனமாக்கி உயர்வீங்க. உங்களுடைய முயற்சியினால் இந்த முக்கோணம் நல்லா சிறப்பாக இருந்துருச்சுனாவே வேலை மூலமாக, தொழில் மூலமாக உங்களுடைய புத்தியை பயன்படுத்தி உங்களுடைய சிறப்பான புத்திசாலித்தனமாக நல்ல வருமானம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு சார். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல சிறப்பாக முக்கோணம் இருந்ததுன்னா உங்களுடைய முயற்சியினால் வாழ்க்கையில் முன்வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது சேமிக்கப்படும், செலவாகாது, வாழ்க்கையில் பெரிய உயர்வை கொடுக்கும். இப்போ சந்திரமேடு தான் வெளிநாடு, வெளியூர், வெளிதேசம். இப்போ இது வந்து ராகு மேடு. இந்த ராகு மேடு எப்படி இருக்குன்னு பார்க்கணும். திடீர் உயர்வு கொடுக்கும், திடீர் தாழ்வு கொடுத்துரும். இந்த ராகு மேட்டில் எப்படி ரேகையில் இருக்குன்னு பார்க்கணும். கேது மேட்டில் வந்து உங்களுடைய முன்னோர்களுடைய பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கா, உங்கள் முன்னோர்கள் மூலம் சொத்து வருமானம் பார்த்தோம்னா, இப்போ இங்கே வந்து இந்த இடத்துல கட்டமோ முக்கோணமோ இருந்ததுன்னா உங்கள் முன்னோர்கள் மூலமாக உங்களுக்கு சொத்து பத்து வருமானம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த கேது மேட்டில் எதாவது இருந்ததுன்னா உங்களுடைய ஆன்மீகத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த ராகு மேடு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு, டப்புன்னு உயர்றது, டப்புன்னு தாழ்றது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த ரேகையில பார்த்து கண்டுபிடிச்சலாம். உங்களுடைய மெயினாக இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, உங்களுடைய வெற்றி எங்கு ஆரம்பிக்கிறது, ஆரம்ப புள்ளி யார் ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. இப்போ ஒரு சில பேர் எடுத்துக்கிட்டோம்னா, மனைவி வந்து உயர்ந்த மனைவியாக இருப்பாங்க. பெண்கள், ஆண்களாக இருந்தால் பெண்கள் அவர்களுக்கு செல்வாக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஸு கிடைப்பாங்க. குடும்ப உறவினர்கள் மூலமாக ஹெல்பிங், அதாவது பேக்ரவுண்டு நல்லா இருக்கும் சார். உங்களுடைய குடும்ப பேக்ரவுண்டு மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு செல்வாக்கு இருக்கும், செல்வாக்கு ரேகைகள் இருக்கும். உங்களுடைய பூர்வீக புண்ணியம், நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனாக குருமேடு உயர்ந்து, குருமேட்டில் ஒரு நட்சத்திர குறியோ அல்லது திரிசூலமோ அல்லது சங்கு சக்கரமோ ஏதாவது ஒரு குறி சதுரமோ ஏதாவது இருந்தால் உங்களுக்கு பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வர போறீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கர்மாவின் படி நீங்கள் எப்படியெல்லாம் வேலை செஞ்சு வாழ்க்கையில் முன்னுக்கு வர போறீங்களா, சுய முயற்சியால் முன்னுக்கு வரணும். ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்கணும். உங்களுடைய திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா சந்திரமேட்டிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்கணும். விதி ரேகை எங்கே ஆரம்பிக்குதோ அப்போ தான் வருமானம் ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு விதி ரேகை இல்லைன்னா நீங்கள் தான் விதியை உருவாக்கணும். இது மாதிரி உங்களுடைய கர்மா எப்படி இருக்குது, உங்களுடைய வேலை எப்படி இருக்குது, உங்களுடைய தொழில் எப்படி இருக்குது, உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குன்னு விதி ரேகையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். சனி மேடு விதி ரேகை. அதுக்கப்புறம் சூரிய ரேகை. உங்களுடைய செயல், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த செயல் உலகத்துக்கு தெரியுமா, வெளியில் வருமா வராதா. புகழோடு செல்வம் கிடைக்கணும்னா சூரிய ரேகை இருக்கணும். புதன் மேடு பேச்சாற்றல் மூலமாக, பேச்சு துறை மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும். புதன் மேடு நல்லா இருக்கும். புதன் மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால் எப்படியாவது வாழ்க்கையில் முன்னுக்கு வருவாங்க. ஏமாத்துறது, பொய் பேசுறது, திருடுறது கூட இருக்கிறது. நல்லதும் கெட்டதும் இருக்கும் ஒவ்வொரு மேடும். இப்போ சுக்கிர மேடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்து அங்கே வளைகுடி இருந்ததுன்னா அவர்கள் ஆசையை தீர்த்து கொள்ள எந்த வழியிலும் முயற்சி செய்வார்கள். இப்போ குரு மேடு அளவுக்கு அதிகமாக இருந்தால் அவங்களுக்கு அகங்காரம் அதிகமாக இருக்கும், அகம்பாவம் அதிகமாக இருக்கும். எதாவது குடும்போட ஆட்சி புரிவார்கள். தலைமைக்கு தகுதி அதில் ஓவராக உயர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, கொடுங்கோல் ஆட்சி நான்கிற ஒரு அகங்காரம் வந்துடும். அதே மாதிரி சனி மேடு அளவுக்கு அதிகமாக உயர்ச்சி, திருமணம் செய்து கொள்ள மாட்டோம், திருமணத்தில் விருப்பம் இருக்காது. தனிமையில் இருப்பார்கள். தனிமையில் இனிமை காண்பது, சந்தோஷமா இருக்கணும். தனிமை நாம சம்பாதிக்கணும், நம்ம சாப்பிடணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சனி மேடு உயர்வா இருக்கும். சூரிய மேடு அளவுக்கு அதிகமாக உயர்ந்துருச்சுன்னா புகழை விரும்புவார்கள், புகழுக்காக வேண்டி அலைவார்கள். புதன் மேடு அளவுக்கு அதிகமாக புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். தவறும் செய்து வாழ்க்கையில் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு. சுண்டு விரலும் கோணலாகும். அப்போ தவறு செய்வதற்கு வாய்ப்பு உருவாகும். அது செய்கிறீங்களா செய்ய மாட்டீங்களாங்கிறது உங்களுடைய ரேகைகளை பார்க்கணும். புத்தி ரேகை சிறப்பாக இருந்ததுன்னா செய்யறது கம்மியாகும். தவறு செய்ய மாட்டார்கள். புத்தி ரேகை இருந்தால் பேலன்ஸ் பண்ணிடும். புத்தி ரேகை தான் வாழ்க்கையினுடைய உயர்வை காண்பிக்கக்கூடியது. இருதய ரேகை வந்து உங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது. இருதய ரேகையில சங்கிலி தொடர மாதிரி இல்லாமல் நல்லபடி நான் போட்டுருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி ரேகை இருந்துச்சுன்னா குடும்பத்தில் சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய காதல், உங்களுடைய அன்பு, உங்களுடைய உணர்ச்சி சிறப்பாக இருக்கிறது என்பதை இருதய ரேகை காட்டுகிறது. ஆயுள், உங்களுடைய உடம்புல உள்ள சக்தி எப்படி சார் இருக்கு, உடம்பு நல்லா இருக்கா, ஆயுள் நல்லா இருக்கும், ஆயுள் பலம் எப்படி இருக்கு அப்படின்னா அந்த ஆயுள் ரேகை நல்லா ஒரு அழுத்தம் திருத்தமா ஆழமா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு 100 வயசு நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதன் ரேகை இருந்ததுனாவே உங்களுக்கு உடம்புல வியாதி ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அதே சமயத்துல புத்திசாலித்தனம் மூலமாக உங்களுக்கு வருமானமும் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த புதன் ரேகை தான்
சின்ன சின்னது விட்டு விட்டு விடஞ்சு உடஞ்சி இருந்துன்னு வச்சுங்க, உங்களுக்கு செரிமான பிரச்சனை, வயிற்றுல பிரச்சனை, பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பையில பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனை உண்டு பண்ணுறது இந்த புதன் ரேகை. அதே சமயத்தில் உடைபடாமல் இருந்ததுன்னா வருமானத்தை காட்டக்கூடியது, வாழ்வில் உயர்வை காட்டக்கூடியது, பேச்சுத்துறை மூலமாக பிஸ்னஸ் மூலமாக வாழ்க்கையில் உயர்வை காட்டணும் புதன் ரேகை. இந்த மாதிரி எங்கிருந்து எந்த ஏதாவது ஒன்று தான் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாமே இருக்காது. சுய முயற்சினால வாழ்க்கையில் உயர்வுனா ஆயுள் ரேகையிலேருந்து விதி ரேகை ஆரம்பிக்கும். சுக்கரமேட்டில் இருந்துதான் சுக்கரமேட்டில் செல்வாக்கு ரேகை வந்து உங்களுடைய சப்போர்ட் பேக்ரவுண்ட் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடும். அவங்க ஏதாவது ஒரு ஸ்டோர் மாதிரியோ ஒரு பெரிய மால் மாதிரியோ இல்லை ஒரு பெரிய தொழிலோ ஏதோ ஆரம்பிச்சு கொடுப்பாங்க, அதன் மூலமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவாங்க. குரு மேடு நல்லா இருந்ததுன்னா குருமேட்டில் பூர்வீக புண்ணியம் உங்களுக்கு நல்லா இருக்கும், அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லா வருமானம் வரது வாய்ப்பு இருக்குது. ஒரு தலைமைக்கு போயிருவீங்க, தலைமை பொறுப்பு தலைமை வேலைக்கு போயிருவீங்க, இல்லை தொழில் செஞ்சு உங்களுக்கு கீழே நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புகழோடு செல்வம் பார்த்தோம்னா சூரிய ரேகை. உங்களுடைய கையை பாருங்க சார், கை எப்படி இருக்கு? யாருக்காவது ஒரு சில பேருக்கு ஒன்று ரெண்டு இருக்கும், ஒரு சில பேருக்கு எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்போ எல்லாமே சேர்ந்துருக்குன்னா அவங்களுக்கு பேக்ரவுண்டும் இருக்கு, மனைவி மூலமாகவும் வருமானம் வருது, பூர்வீக புண்ணியமும் இருக்கு, கர்மாவும் நல்லா இருக்கு, பேச்சாற்றலும் நல்லா இருக்கு. சூரிய ரேகை நல்லா இருந்தா உலகம் பூரா புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. ஏதாவது ஒன்று உங்க கையில இருந்தா பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எங்கு ஆரம்பிக்கிறது, யார் ஆரம்பிச்சு வைக்க போறாங்க, எப்படி ஆரம்பமாகும் அப்படிங்கிறத மிக எளிமையா வேற யாரையுமே போன உங்க கையை பார்த்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னாவே புரிஞ்சுக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் நிறைய ரகசியங்கள் இந்த காணொலியில் வரப்போது நான் சொல்ல போகிறேன், சரிங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. உங்கள் பழைய நிறைய பேர் பார்க்குறவங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.